பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைய இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 10:22 முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்னும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்னைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சோர்வுகள் காணப்படும் பொழுது, அநேக துன்பங்கள் காணப்படும் பொழுது, அநேக தேவைகள் காணப்படும் பொழுது, ஒரு வனாந்தரமாய் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது விசுவாசத்தை விட்டு, அன்று சொன்ன வார்த்தைகளை விட்டு நம்ம கிட்ட அந்த பலன் இல்லாமல் போய்கிடுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முடிவு பரிந்தும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் என் கர்த்தர் என் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த என் இரட்சகர் நிச்சயமாகவே எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நிலைத்திருக்க கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, வார்த்தை எவ்வளவு ஆசீர்வாதமான கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மளை பலப்படுத்துகிறார். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரிந்தும் தேவனை நம்பி எல்லா விதத்திலையும் அவரை விட்டு விலகாமல் கர்த்தரோடு சமூகத்துல நம்ம காத்து செபித்து அவரையே நம்பி விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் மீட்கிற தேவனாய் காணப்படுகிறார். நிச்சயமாகவே அவர் நம்மளை மீட்டு ரட்சித்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று இந்த நாள் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் முடிவு பரிந்தும் கர்த்தர் ஒரு நல்ல முடிவை வைத்திருப்பார். உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து அந்த முடிவு பரிந்தும் நிலைத்திருங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாத்துவார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ரட்சித்து உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. அப்பா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுப்பார். உங்க குடும்பத்துல ரட்சிப்பை கொடுப்பார். இன்றைய விசுவாசிங்க. என்ன நடந்தாலும் நான் முடிவு பரிந்தும் இயேசு கிறிஸ்து விட்டு போக மாட்டேன், நான் நிலைத்திருப்பேன், ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று அப்பா உம்முடைய வார்த்தை சொன்னது நிமித்தமாய் இந்த நேரத்துல கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா துக்கத்திலும், எல்லா வேதனைகளிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு இருக்க, விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி அப்பா முடிவு பரிந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று உடைய பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, நீங்க கொடுத்த இந்த விசுவாசத்தை கெட்டியா பிடித்து கொள்ள இந்த நேரத்தில் உடைய கிருபை எங்களுக்கு அருளை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அநேக துன்பத்தினாலும் துயரத்தினாலும் வேதனையினாலும் அப்பா ஆண்டவரே உம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா மீண்டும் ஆண்டவரே இந்த வார்த்தை இந்த செபத்து மூலியமா முடிவு பரிந்தும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஆண்டவரை பிடித்து கொண்டு நான் நிலை நிற்பேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே செபித்து உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நன்மையினால் முடி சுற்றி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ரட்சிப்பை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுதே விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறப்பா. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் ராஜா உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேற்றுங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் முடி சுற்றி ரட்சித்து கொள்ளுங்கப்பா. அப்படியா நீங்கள் ரட்சித்து பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. முடிவு பரிந்தும் கர்த்தரோடு கூட இருங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.